டிஎன்பிஎஸ்சிக்கு இயற்பியல் குரூப் 1ல் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் இயரில் அதாவது 1990s கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸு. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி 1996 இருந்து அதுக்கப்புறம் என்னென்ன இயர்ஸ் வருதோ அதெல்லாம் பார்க்கலாம். செயற்கைக்கோள்கள் பயன்படுவது, தொலைக்காட்சி அலை பரப்புதல், கனிம கண்டுபிடிப்பு, விண்வெளி ஆராய்ச்சி. ஏ, பி மற்றும் சி எல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செயற்கைக்கோள்கள் எங்கெங்கே பயன்படுதுன்னா இது எல்லாத்துலேயுமே பயன்படுது. தொலைக்காட்சி அலை பரப்புதல், கனிம கண்டுபிடிப்பு, விண்வெளி ஆராய்ச்சி. ஸோ ஆன்சர் டி தான் சரி. ஒளி அதிவேகமாக செல்லக்கூடிய பொருள் அது எப்படி இருக்குன்னா வெற்றிடம், காற்று, தண்ணீர், எஃகு. சி தான் சரி, எஃகு. ஒரு மனிதர் முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றில் தன் முழு உருவத்தை பார்க்க கண்ணாடியின் குறைந்த அளவு நீளம் அவர் உயரத்துடன் ஒப்பிடும்போது எப்படி இருக்கணும்னு கேட்குறாங்க. சமமாக இருக்க வேண்டும், சற்று அதிகமாக இருக்க வேண்டும், பாதி அளவு இருக்க வேண்டும், கால் பங்கு இருக்க வேண்டும். ஆன்சர் சமமாக இருக்க வேண்டும். ஏதான் சரி. அடுத்து இதுவும் 96 கொஸ்டின்ஸ் தான். முதலாவது பட்டியலை ரெண்டாவது பட்டியலோடு பொருத்தி சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். ஆக்சுவலி பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா பட்டியல் 1 போர், ஐன்ஸ்டீன், சாட்விக், டி ஃப்ராக்லி. இங்கே நியூட்ரான், ஹைட்ரஜன் அணுவின் மாதிரி, பொருள் அலைகள், ஒளிமின் நிகழ்ச்சி இதெல்லாம் கண்டுபிடிப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் சரி. போர் அப்படின்றது பொருளின் அலைகள், ஹைட்ரஜன் அணுவின் மாதிரி. ஃபஸ்ட் ஒன் 2 தான். அடுத்து ஐன்ஸ்டீன் ஒளிமின் நிகழ்ச்சி. அடுத்து சாட்விக், ஒரு நிமிஷம். சாட்விக்ன்றது நியூட்ரான், டி ஃப்ராக்லி ஒரு பொருள் அலைகள். ஆன்சர் சி தான் சரி. அடுத்து நீங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடியை நோக்கி நடக்கும் வேகம் ஒரு வினாடிக்கு 10 சென்டிமீட்டர் என்றால் எவ்வளவு வேகத்தில் பிம்பம் உங்களை நோக்கி வரும் அப்படின்னா 10 சென்டிமீட்டர் பர் வினாடி வேகத்தில். பி தான் சரி. அடுத்து கெல்வின் அளவு முறையில் மனித உடம்பின் சராசரி வெப்பநிலை 310. ஆன்சர் சி தான் சரி. அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் அறிக்கைகளை கவனிக்க. துணிப்புரை. போலியோ மற்றும் நச்சுக்கோளாறு நோய்களை முழுமையாக நீக்க சுடுநீர் விரைவுபடுத்தும். காரணம், அது போலியோ அம்மைப்பாலை வெப்பமண்டல பகுதியின் வெப்பத்திலிருந்து காப்பாற்றி அதனை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது. ஸோ இந்த மாதிரி காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று இது கொடுத்துருக்காங்க. 2 சரியாக தவறான்னு பார்ப்போம். கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் டி தான் சரி. ஏ தவறு, ஆனால் 6 உண்மையானது. கூற்று தவறானது. போலியோ மற்றும் நச்சுக்கோளாறு நோய்களை முழுமையாக நீக்க சுடுநீர் விரைவுபடுத்தும்ன்றது தவறான துணிப்புரை, அதாவது கூற்றுன்னு சொல்லுவோம். காரணம், அது போலியோ அம்மைப்பாலை வெப்பமண்டல பகுதியின் வெப்பத்திலிருந்து காப்பாற்றி அதனை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது. காரணம் சரி. அடுத்து கீழ்காணும் அறிக்கைகளை கவனிக்க. இதுவுமே அதே தான் கொடுத்துருக்காங்க. துணிப்புரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடைமாற்றீடு செயற்கைக்கோள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து உலகின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு பரப்புகிறது. காரணம், அதன் அலை நேரம் புவியின் சுழற்சி நேரத்தை விட குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ உண்மை, ஆனால் 6 தவறானது. இங்கே கூற்று கரெக்டு, காரணம் தவறான காரணம். இடைமாற்றீடு செயற்கைக்கோள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து உலகின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு பரப்புகிறது. சரியான ஆன்சர். இது தவறு. அதன் அலை நேரம் புவியின் சுழற்சி நேரத்தை விட குறைவு. தவறான ஆன்சர். அடுத்து இதுவுமே கூற்று காரணம் சொல்லியிருக்காங்க. செயற்கைக்கோளினுள் இருக்கும் ஒரு மனிதன் எடையற்றவனாக உணர்கிறான். காரணம், புவியினால் ஏற்படும் ஈர்ப்பு விசையானது மைய நோக்கு விசைக்கு சமமாகும். இதுவுமே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஏ உண்மை, ஆனால் 6 தவறு. துணிப்புரை கரெக்டு. செயற்கைக்கோளினுள் இருக்கும் ஒரு மனிதன் எடையற்றவனாக உணர்கிறான். இதற்கான காரணம் தவறு. புவியினால் ஏற்படும் ஈர்ப்பு விசையானது மைய நோக்கு விசைக்கு சமமாகும். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.